அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம எல்லாருக்குமே பண தேவை இருக்கு. எல்லாரும் சம்பாதிக்க தான் செய்கிறோம். ஆனால் நம்ம சம்பாதிக்கிற பணத்தை நம்மளால சேர்த்து வைக்க முடிய மாட்டேங்குது. எல்லாமே செலவாயிடுது. ஒரு சிலர்லாம் கம்மியாக தான் சம்பாதிப்பாங்க. ஆனால் நிறையவே சேர்த்து வைப்பாங்க. அது எப்படின்ற சூட்சுமத்தை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நம்ம நல்லா தான் சம்பாதிப்போம். ஆனால் நமக்கு ஆகிற செலவு நம்ம வருமானத்தை விட அதிகமாக தான் ஆகுது. அதுக்காக நம்ம செலவு பண்ணாமலும் இருக்க முடியாது. நம்ம தேவைய பூர்த்தி செய்யணும்னா நம்ம செலவு பண்ணி தான் ஆவணும். அதனால நம்ம பணத்தை செலவு பண்ணும்போது வருத்தத்தோட நம்ம பணத்தை செலவு பண்ணக்கூடாதுங்க. இப்ப வீட்டு வாடகை குடுக்கலாம், இல்ல இஎம்ஐ கட்டலாம், இல்ல வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் வாங்குவீங்க. அந்த டயத்துல ஐயோ! நம்ம காசு செலவாகுதேன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. நீங்க நினைக்கலாம் கையில இருக்கிற காசு செலவு பண்ணும்போது எப்படி வருத்தம் இல்லாம இருக்க முடியும்? நம்ம கம்மியாக சம்பாரிச்சாலும் சரி, அதிகமாக சம்பாரிச்சாலும் சரி, அதுக்கேற்ற செலவு நமக்கு இருந்துட்டு தான் இருக்குது. நம்ம தங்குறதுக்கு ஒரு வீடு வேணும், சாப்பிட்றதுக்கு நல்ல உணவு வேணும், போடுறதுக்கு நல்ல துணி வேணுங்க. அது ரொம்ப அத்தியாவசியம். நம்ம எவ்வளோ சம்பாரிச்சாலும் இதில் நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும். இந்த இடத்த நம்ம மிச்சம் பண்ணி சேர்த்து வைக்கவே முடியாது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நமக்கு நிறைய தேவைகள் இருக்குது. அதுக்கான பணத்தை நம்ம செலவு பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனா, இந்த செலவுக்குலாம் நீங்க மனசு வருத்தப்பட்டு, ஐயோ! செலவாகுதேன்னு சொல்லி செலவு பண்ணீங்கன்னா, உங்க பணம் வீண் விரயம் தான் ஆகுமே தவிர, பணம் சேராது. இதுக்கு பதிலு நீங்க எந்த ஒரு செலவு செஞ்சாலுமே, அந்த செலவு பண்ற டயத்துல நான் சொல்ற இந்த ஒரு வரி மந்திரத்த சொல்லிக்கிட்டே பண்ணீங்கன்னா, நீங்க செலவு பண்ற காசு ஏதாவது ஒரு வகையில திருப்பி உங்களுக்கே வந்துரும். நீங்க இப்ப கடையில போய் ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா, மகாலட்சுமி தாயார உங்க மனசுல நெனச்சிட்டு, இந்த மந்திரத்த எவ்ளோ முடியுமோ அத்தன தடவ சொல்லிக்கிட்டே அந்த பணத்த நீங்க அவங்க கிட்ட குடுங்க. இது வெறும் கடையில குடுக்கும்போது மட்டும் இல்லங்க. இப்ப ஒரு கடன் அடைக்கிறீங்க, இல்ல ஏதாவது ஒரு செலவுக்கு நீங்க பணத்த செலவு பண்றீங்கன்னா, அப்பல்லாம் இந்த மந்திரத்த சொல்லிட்டே செய்யுங்க. இந்த மாரி நீங்க பண்ணும்போது, உங்க பணம் திரும்ப ஏதாவது ஒரு வகையில ஒரு வருமானமா திரும்ப உங்களுக்கே வந்துரும். கையில பணமா குடுக்கும்போது, இந்த மந்திரத்த சொல்லிட்டே குடுக்கலாம். இதே ஜிபேவோ, கார்ட் பேமெண்ட்டோ பண்ணா எப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஆனா, நீங்க அந்த மாரி பண்ணும்போதும், இந்த மந்திரத்த சொல்லிக்கிட்டே பே பண்ணுங்க. உங்களுக்கு அது ஒரு வருமானமா கண்டிப்பா திருப்பி வந்துரும். ஓம் ஸ்ரீம் யம் நமஹ. இது ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரங்க. இந்த மந்திரத்த சொல்லி நீங்க செலவு பண்ணி பாருங்க. உங்க பணம் ஏதாவது ஒரு வழியில திரும்ப உங்ககிட்டயே வர அதிசயத்த நீங்களே கண்குளிர பார்ப்பீங்க. இந்த ஒரு மந்திரத்த சொல்லி மகாலட்சுமியோட அருள் பெற்று பயனடைங்க. நன்றி.